லாஸ்ட் டைமே பட்டர் சிக்கன் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அது செய்ய முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் சிக்கன் இருந்ததுனால சரி அதை ட்ரை பண்ணி பார்த்துலாம் அப்படின்னு சொல்லி நானும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பட்டர் சிக்கனை நான் முதல் வாட்டி எங்கே ட்ரை பண்ணேன் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் லீவில் தான் நான் ஃபர்ஸ்ட்டு துபாய் போயிருந்தேன். 1 மந்த் லீவுக்கு ஃபேமிலியோட போயிருந்தேன். கராமால தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த 1 மந்த்தும் எங்களுக்கு ஃபுட் ரொட்டீன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, காலையில் அப்பா ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை, பூரி, பொங்கல் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. லஞ்சுக்கு அங்கே உள்ள ஃபேமஸான ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது அப்பா ஆர்டர் போட்டு விடுவாங்க. அப்படி இல்லைனா அவங்க ரூமுக்கு வரும்போது வாங்கிட்டு வருவாங்க. நைட்டு மட்டும் என்ன ஆனாலும் சரி ஒரே ஒரு ஃபுட்டு தான் நாங்கள் மாற்றி மாற்றி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் வந்து ஒரு பரோட்டா, அப்புறம் பீஃப் சுக்கான்னு சொல்லுவாங்க, இந்த கேரளா ஸ்டைலில் பண்ணி கொடுப்பாங்க. அந்த தேங்காவை பத்தை பண்ணி ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலே போட்டு கொடுப்பாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இதை ஆர்டர் பண்ணுவேன். என் அக்கா வந்து சேம் ஒரு பரோட்டா, பட்டர் சிக்கன். அங்கே தான் ஃபஸ்ட்டு இந்த பட்டர் சிக்கன் அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷே ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்லேயும் ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணி பார்த்துருந்தோம். என் அக்காவும் சூப்பராக பண்ணுவாள். ஆனால் நான் இது வரைக்கும் இந்த பட்டர் சிக்கனை ட்ரை பண்ணதே இல்லை. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். கடைசியில் ஏன்டா ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நானே ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு சிறப்பான தரமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. எனக்கு இந்த நான்வெஜ் குக் பண்ணால் மட்டும் அது நல்லா குக்காக இருந்திருக்கணும். அதுவும் ஃப்ரை பண்ணுறாங்க அப்படின்னா பிளேட்டுக்கு 10 மீட்டர் தள்ளி இருந்து போட்டால் கூட ஜல்லி கொட்டுற மாதிரி சத்தம் வரணும். அந்த அளவுக்கு குக்காக இருந்தால் தான் எனக்கு இறங்கும். அம்மா அப்போவே சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கூட அடுப்பில் போடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் ஏதோ செஃப் பட்சருக்கு பக்கத்து விட்டு போன மாதிரி இல்லைம்மா ஓவர் குக் ஆகிடக்கூடாதுமா அப்படி இப்படின்னு வாய்க்கிலேயே பேசினேன். கடைசி அது ஒழுங்காக குக் ஆகாமல் பச்சையாக இருந்தது. இதில் கொடுமை என்னென்னா, நான் பாதி என் பாட்டி விட்டு கொடுத்து விட்டேன். அவள் பார்த்துட்டு என்னடி புதுசாக துவையல் பண்ணியிருக்கேன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டா. நான் செத்தே போயிட்டேன்.